திருச்சிற்றம்பலம். தெய்வச்செக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் 1025. வெள்ளானைச் சருக்கம். முதலை வாயிலிருந்து பாலகனை கொண்டு வருவதற்காக இறைவனாரை வேண்டி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பதிகம் அருளுகின்றார். 11வது திருப்பாடல். உரைப்பார் உரை என்று எடுத்த திருப்பாட்டு முடியாமுன் உயர்ந்த வரைப்பான் மையின் நீள் தடம்புயத்து மரளி மைந்தன் உயிர் கொணர்ந்து திரைப்பாய் புனலின் முதலை வயிற்று உடலில் சென்ற ஆண்டுகளும் தரைப்பால் வளர்ந்ததென நிரம்ப முதலை வாயில் கருவித்தான். எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பதிகம் அருளுகின்றார்கள். எற்றான் மறக்கேன் என்று தொடங்குகின்ற திருப்பதிகம். அதிலே 4வது திருப்பாடல் உரைப்பார் உரை உகந்து என்று தொடங்குகின்ற திருப்பாடல். எனவே எடுத்த அத்திருப்பதிகத்தில் உரைப்பார் உரை என்று தொடங்கிய திருப்பாட்டு நிறைவடைவதற்கு முன்பே யமன் அந்த மகனது உயிரை கொண்டு வந்து அலைகளை உடைய நீரில் முதலையின் வயிற்றில் நிலத்திலிருந்து வளர்ந்தது போல் இதுவரை கடந்த 2 ஆண்டுகளும் உடம்பில் நிரம்ப முதலை வாயில் வரச் செய்தான். உரைப்பார் உரை என்பது இத்திருப்பாட்டின் தொடக்கம். இத்திருப்பாட்டு இத்திருப்பதிகத்தின் 4வது திருப்பாட்டு. இதனுடைய நிறைவு அடியில் அவிநாசியே கரைக்கான் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனாரிடம் விண்ணப்பிக்கின்றார். திருப்பாட்டு என்பது நம்பிகளின் பாடலுக்கு சிறப்பாக விளங்கும் பெயர் வழக்கம் என்பதையும் நாம் இங்கே காண்கின்றோம். இந்த திருப்பாடல் முடிவதற்கு முன்பே 2 ஆண்டுகளுக்கு முன் கழிந்த உயிரை இந்த நாளில் அது எப்படி இருக்குமோ அந்த உடம்பு வளர்ச்சியோடு கொண்டு வர செய்கின்றார் காலன். யமன் அவ்வாறு கொண்டு வருகின்றார். அதே போன்று முதலையினை கொண்டு வரவும் 2 ஆண்டுகள் உடல் வளர்ச்சியும் தரவும் யமன் இவ்வாறு செய்கின்றார். 5வது ஆண்டில் மகன் பிரிந்தார். எனவே இப்பொழுது உபநயன பிராயம் வந்து சேர்ந்தது. அது 7 ஆண்டுகள். எனவே 2 ஆண்டுகள் வளர்ச்சியான உடம்போடு பாலகன் வந்திருக்கின்றார் என்பது பெறப்படுகின்றது. அப்படி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பதிகம் 7வது திருமுறை 92வது திருப்பதிகம் அவிநாசி தலத்திற்கு உரிய திருப்பதிகம் குறிஞ்சி பண்ணில் அமைந்தது. இத்திருப்பதிகத்தின் முதல் 2வது 3வது 4வது 9வது 10வது திருப்பாடல்கள் பின்வருமாறு. திருச்சிற்றம்பலம். எற்றான் மறக்கேன் எழுமைக்கும் எம்பெருமானையே உற்றாய் என்று உன்னையே உள்குகின்றேன் உணர்ந்த உள்ளத்தால் புற்றாடரவா புக்குழியூர் அவிநாசியே பற்றாக வாழ்வேன் பசுபதியே பரமேட்டியே. வழி போவார் தம்மோடும் வந்து உடன் கூடிய மாணி நீ ஒளிவது அழகோ சொல்லாய் அருளோங்கு சடையானே பொழில் ஆறும் சோலை புக்கொழியூரில் குளத்திடை எளியா குளித்த மாணி என்னை கிரி செய்ததே. எங்கேனும் போகினும் எம்பெருமானை நினைந்தக்கால் பொங்கே புகினும் கூரை கொண்டு ஆரலைப்பார் இலை பொங்காடு அரவா புக்கொழியூர் அவிநாசியே எங்கோனே உனை வேண்டிக் கொள்வேன் பிறவாமையே. உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே. நல்லாறு தெள்ளாறு அறத்துறைவாய் எங்கள் நம்பனே வெள்ளாடை வேண்டாய் வேங்கையின் தோலை விரும்பினாய் புள்ளேறு சோலை புக்கொழியூரில் குளத்திடை உள்ளாட புக்க மாணி என்னை கிரி செய்ததே. நீரேறு ஏறு நிமிர் புன்சடை நின்மல மூர்த்தியை போர் ஏறு அது ஏரியை புக்கொழியூர் அவிநாசியை காரேறு கண்டனை தொண்டன் ஆரூரன் கருதிய சீரேறு பாடல்கள் செப்பவல்லார்க்கு இல்லை துன்பமே. திருச்சிற்றம்பலம். 12வது திருப்பாடல். பெருவாய் முதலை கரையின் கண் கொடுவந்து உமிழ்ந்த பிள்ளைதனை உருகா நின்ற தாய் ஓடி எடுத்து கொடுவந்து உயிரளித்த திருவாளன் தன் சேவடி கீழ் சீல மறையோனொடு வீழ்ந்தாள். மறுவார் தருவின் மலர் மாறி பொழிந்தார் விசும்பில் வானோர்கள். பெரிய வாயில் இருந்து முதலை கரையினிடத்து கொண்டு வந்து உமிழ்ந்த அந்த பிள்ளையினை
அன்பு மேலீட்டினால் மனம் உருகிய தாய் ஓடிச் சென்று எடுத்துக்கொண்டு வந்து உயிரினை மீண்டும் கொடுத்த திருவாளராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளது சேவடியின் கீழே சைவ ஒழுக்கமிக்க மறையவனோடும் வீழ்ந்து வணங்கினாள். மரளி மைந்தன் அந்த உயிர் உடலின் வளர்ச்சியுடன் முதலை வாயில் தருவித்தான் என்று இதற்கு முந்தைய பாட்டில் கூறிய தெய்வ சேக்கிழார் பெருமான் அந்த முதலை அவனை உமிழ்ந்த செயலை வேறாக கூறாமல் உமிழ்ந்த பிள்ளை என்றதனால் பெற வைத்தார். எனவே அவ்வாறு உமிழ்ந்த பிள்ளை அது பெற்றோர்களது சோகத்தை விரைவில் போக்க வந்த வரலாறு அதனை மிக விரைவாக சொல்லும் ஆசிரியரது தெய்வ கவிநலம் இங்கே காட்டப்படுகின்றது. தந்தையை விட தாயின் அன்பு மிகுந்த நிலை. எனவே தன்னுடைய மைந்தன் மீண்டும் வந்ததை அறிந்த தாய் மிக்க மகிழ்ச்சியோடு அந்த மைந்தனை கொண்டு வந்து தன் கணவனாரான அந்தணரோடும் சேர்ந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவடிகளிலே தன் செயலற்ற நிலையில் வீழ்ந்தாள். விழுந்து வணங்கினாள். இந்த மைந்தனுக்கு இந்த வரலாறு தெரியவாரா? அவன் அறியமாட்டான். எனவே அவனையும் உடன்பணியச் செய்கின்றாள் தாய். அவனை தாய் தானே எடுத்துக்கொண்டு வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவடிகளிலே வீழ்ந்தாள். உயிரளித்த திருவாளன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருவடிகளிலே விழுந்து வணங்கினாள். திருவாளன் என்றால் சைவ திரு பெற்றவர் என்று பொருள். திருவாளன் திருநீறு என்றபடி சிவபெருமான் ஒருவரே திருவாளர் என்று கூறப்படுவார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானை போன்றவரே. எனவே சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இங்கே திருவாளன் என்று போற்றப்பட்டார். அதோடு உயிர் அளித்தல் என்பது உயிரை கொடுத்தல் என்பது இறைவர் செய்கின்ற 5 தொழில்களுக்கு உட்பட்ட ஒன்று. இங்கு இறைவரது அருளால் தாம் செய்யும் தன்மைகளையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் இட்ட நிலையையும் இங்கே நாம் கருதுகின்றோம். 13வது திருப்பாடல். மண்ணின் உள்ளார் அதிசயித்தார் மறையோரெல்லாம் உத்தரியம் விண்ணில் ஏற விட்டு ஆர்த்தார் வேதநாத மிக்கு எழுந்தது அண்ணலாரும் அவிநாசி அரணார் தம்மை அருமறையோன் கண்ணின் மணியாம் புதல்வனையும் கொண்டு பணிந்தார் காசினி மேல். இந்த நிலவுலகத்திலே இருக்கிற மக்கள் இதனை கண்டு அதிசயித்தார்கள். வேதியர்கள் எல்லோரும் தங்களது உத்தரியங்களை ஆகாயத்தின் மேலே வீசி ஆர்ப்பரித்தனர். உத்தரியத்தை ஆகாயத்திலே வீசி ஆரவாரித்தல் அது மகிழ்ச்சியை காட்டும் செயல்களுள் ஒன்று. இது வேதியர்கள் முதலான உயர்ந்தவர்களிடம் வழங்கக்கூடிய வழக்கம் மரபு. வேத ஒலி தானே மிக எழுந்தது. பெருந்தகையாரான சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவிநாசியாகிய சிவபெருமானை அந்த பாலகனை அழைத்து கொண்டு சென்று வழிபட்டார், வணங்கினார். சிவனருளால் உயிர் பெற்று வந்தமை குறித்து புதல்வனை கொண்டு பணியச் செய்தார். அங்கே மறையவர்கள் எல்லோரும் தமது கழல் பணிய இந்த நிகழ்ச்சி இறைவரது செயல். எனவே அதனை பற்றி இறைவரை பணிந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். 14வது திருப்பாடல். பரவும் பெருமை திருப்பதிகம் பாடி பணிந்து போந்த அன்பு விரவு மறையோன் காதலனை வெண்ணூல் பூட்டி அண்ணலார் முரசம் இயம்ப கலியாணம் முடிச்சேரலர் தம்பால் குரவமலர் பூந்தன்சோலை குலவு மலைநாடு அணைகின்றார். திருப்பதிகத்தினை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளினார் என்று பார்த்தோம். 4வது திருப்பாடலிலே பாலகன் உயிர் பெற்று வந்தான் என்று பார்த்தோம். எனவே தொடர்ந்து திருப்பதிகத்தை திருக்கடைக்காப்பு சாத்தி வணங்கியது திருக்கோயிலிலே. எனவே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய இந்த பதிகத்துள் முதல் 4 திருப்பாட்டுக்கள் குளக்கரையில் நின்று மகன் உயிர் பெற்று வருவதற்கு முன்னும் மற்றைய 6 பாட்டுக்கள் அதன் பின் அவனையும் கொண்டு சென்று அவிநாசி திருக்கோயிலில் இறைவர் திருமுன்பும் அருளப்பட்டன என்பது இங்கே நமக்கு உணர வருகின்றது. எனவே அத்திருப்பதிகத்திற்கு திருக்கடை காப்பு சாத்தி திருக்கோயிலிலே வணங்குகின்றார். புதல்வனை அழைத்து கொடுத்தே அவிநாசி எந்தை பணிவேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முன்பு கூறினார். அது இங்கே நிறைவு பெறுகின்றது. அதோடு சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருவடிக்கு அடிமை பூண்ட அன்பினை உடைய மறையவர் அந்த பாலகனினுடைய திரு தகப்பனார். எனவே அந்த மறையவரின் அன்பு மகனாகிய இந்த பாலகனுக்கு பூநூல் அணிவித்து முரசங்கள் சப்திக்க உபநயன மங்களம் செய்து வைத்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதாவது உபநயன சடங்காகிய மங்களத்தை தாமே முன்னின்று செய்துவிட்டார். பூநூல் கல்யாணம் என்பது மரபு. எனவே சிறிது நேரத்திற்கு முன்பு வரை
அழுகை ஒலியாய் இருந்த அந்த வீட்டில் மங்கள வாத்தியங்களை முழங்கச் செய்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். எதிர் வீட்டிலே முன்பு பிழைத்த மகனது உபநயனம் காரணமாக இந்த வரலாறு நிகழ்ந்தது. எனவே அந்த மங்கள நிகழ்ச்சியினை முற்றுவித்து எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவ்வாறு அருளுகின்றார். திருமருகலில் ஆளுடைய பிள்ளையார் வணிகனை விடம் தீர்த்து தாமே அவர்களுக்கு திருமணமும் செய்து வைத்து பெருவாழ்வும் வகுத்து விட்டார் என்ற வரலாறு இங்கே நாம் நினைவு கூறுகின்றோம். அப்படி மங்களம் முடித்து வைத்து எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முடிமன்னராகிய சேரனாரிடம் சேர்வதற்காக அழகிய குளிர்ந்த சோலைகள் நிறைந்த மலைநாட்டிற்கு சென்று சேருகின்றார். இவ்வாறு திருவருள் அற்புதம் நிகழ்ந்த தலம் அவிநாசி. இது கொங்கு நாட்டு தேவார பாடல் பெற்ற தலங்கள் 7னுள் ஒன்று. பங்குனி உத்திரத்தில் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலை வாயிலிருந்து பாலகனை வரவழை ஐதீக திருவிழா நடைபெறுகின்றது. கோயில் கொடிக்கம்பத்திலும் முன்புறம் திருவிளக்கு பெருங்கம்பத்திலும் இவ்வுருவங்கள் உள்ளன. இத்தலத்தில் அம்பிகை தவம் செய்து இறைவரை மணந்து வலபாகம் பெற்றார் என்பது தல வரலாறு. அம்பிகையாரது தவக்கோல திருவுருவம் தனி கோயிலில் வெளிப்புறத்தில் திருக்குளத்து மேற்கு கரையில் இருக்கின்றது. அம்பிகை இங்கே ஒரு பாதிரி மரத்தின் கீழ் எழுந்தருளி பாதிரி மரத்து அம்மன் என்று வழங்கப்படுகின்றார். பாதிரி தலமரம் அன்று இப்பதியின் தலமரம் மற்றும் அம்பிகை தவம் செய்தது மாமரம் என்பது தலபுராணம். காசியில் வாசி அவிநாசி என்று இந்த பகுதியிலே பழமொழி வழங்கப்படுகின்றது. இத்தலத்துக்கு தட்சிண காசி என்ற பெயரும் உண்டு. சுவாமி கோயிலில் உள்ள தீர்த்த கிணறு காசி கிணறு காசி கங்கை என்று வழங்கப்படுவதும் பிரசித்தம். 63 நாயன்மார்களின் திரு உருவங்களும் முதலைவாய் பிள்ளை திருவுருவங்களும் ஆகிய அழகிய செப்பு படிமங்கள் உற்சவ மூர்த்திகளாக உள்ளன. புக்கொழியூர் என்பது தலத்தின் பெயர். அவிநாசி என்பது இத்தலத்தில் விளங்கும் இறைவரது பெயர். இப்பொழுது புக்கொழியூர் என்ற ஊர் பெயர் மறைந்து அவிநாசி என்பதே ஊர் பெயராக வழங்குகின்றது. இறைவர் அக்னி தாண்டவம் செய்த போது அதை காண முடியாதவர்களாகி அஞ்சிய தேவர்கள் புகுந்து ஒளிந்து கொண்ட இடம். எனவே புக்கு ஒளியூர் என்று இந்த தலத்திற்கு திருநாமம். திரு ஞான சம்பந்த பெருமான் இத்தலத்திற்கு எழுந்தருளி இருக்கின்றார். அப்பாலை குடபுலத்தில் எப்பாலும் சென்றேத்தி திரு நனா வினை இறைஞ்சி என்று வருவதனால் பிள்ளையார் இத்தலத்திற்கு எழுந்தருளி இருத்தல் கூடும் என்பது கருதப்படுகின்றது. பிள்ளையாரும் அரசுகளும் அருளிய கஷேத்திரக்கோவை திருப்பதிகங்களால் இந்த பதியில் உள்ள மேல் கொங்கு நாட்டின் பல பகுதிகளையும் இவ்விரு பெருமக்களும் வந்து வணங்கி அருளி இருப்பது கருதப்படும். மொக்கணி அருளிய முழு தழுள் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும் என்று திருவாசகம் கீர்த்தி திருஅகவலில் 33, 34வது வரிகள் வருகின்றன. அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே என்று ஆனந்த மாலை 7வது பாடல் வருகின்றது. எனவே இத்தகைய திருவாக்குகளால் திருவாதவூரடிகளும் இந்நாட்டிற்கும் இப்பதிகக்கும் எழுந்தருளியமை கருதப்படும். ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு முன் இப்பதிக்கு அருகில் வாழ்ந்த சீர்கருணீகர் மரபு இளையான் கவிராயர் என்ற புலவர் பெருமானால் அவிநாசி தலத்திற்கு தலபுராணம் எழுதப்பட்டுள்ளது. இதனை கோயம்புத்தூர் வித்வான் கந்தசாமி முதலியார் அவர்களும் நெகமம் வித்வான் முத்துநாகப்ப முதலியாரும் பரிசோதித்து 100 ஆண்டுகளுக்கு முன் அச்சில் ஏற்றினர். முகவுரை சருக்கம் முதல் சுந்தர சருக்கம் வரை 13 சருக்கங்களும் 1020 பாட்டுகளும் உடையது தலபுராணம். இதோடு செட்டிப்பாளைய மகாவித்வான் வாசுதேவ முதலியார் இயற்றிய கருணாம்பிகை சதகம், சிவகவிமணி CK சுப்பிரமணிய முதலியார் பெரிய புராண உரையாசிரியர் இயற்றிய பெரும் கருணை அன்னை பிள்ளைத்தமிழ் முதலிய பிரபந்தங்களும் கருணைதாசர் இயற்றிய கீர்த்தனங்களும் இத்தலத்திற்கு உண்டு. சுவாமி திருநாமம் அவிநாசி அப்பர் அம்மை பெருங்கருணை அம்மை. திருப்பூருக்கு அருகிலே இத்தலம் இருக்கின்றது. கோயம்புத்தூரிலிருந்தும் இத்தலத்தை சென்று அடையலாம். இவை அவிநாசி தலத்தை பற்றிய தலபுராண குறிப்புகள். 16வது திருப்பாடல். முன்னான் முதலை வாய் புக்க மைந்தன் முன்போல் வர மீட்டு தென் ஆரூரர் எழுந்தருளா நின்றார் என்று சேரர் பிரானுக்கு அந்நாட்டு அரண் அடியார்கள் முன்னேயோடி அறிவிப்ப பொன்னார் கிளியும் மணிப்பூனும் காசும் தூசும் பொழிந்து அளித்தார். முன்னாளிலே முதலையின் வாயில் விழுங்கப்பட்ட மைந்தனை முன்போல உயிர் பெற்று வர மீட்டுக் கொடுத்து தென் ஆரூரர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருளி வருகின்றார் என்று சேர நாட்டிலே இருக்கின்ற சிவன் அடியார்கள் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு சென்று
தெரிவிக்கின்றார்கள். நம்பிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருளுவது பெரிய நல்ல சிவச்செய்தி. எனவே அடியார்கள் அதனை அரசருக்கு முன்னாக ஓடிச் சென்று மிக விரைவாக அறிவித்தனர். இது அந்நாள் அரசர்களின் இயல்பும் அடியார்களின் இயல்பும் அன்பின் ஒழுக்கத்தையும் நமக்கு காட்டுகின்றன. அறிவித்த செய்திகள் பெருமையும் நன்மையும் பற்றி மகிழ்ந்த நிலையிலே மழை போல இந்த செய்தியை அறிவித்தவர்களுக்கெல்லாம் மழை போல பொற்களியும் மணிப்பூண்களும் காசும் துணியும் மழை போல மிகுதியாக அளித்தார் சேரமான் பெருமாள் நாயனார். 17வது திருப்பாடல். செய்வது ஒன்றும் அறியாது சிந்தை மகிழ்ந்து களி கூர்ந்து என் ஐயன் அணைந்தார் எனை ஆளும் அண்ணல் அணைந்தார் ஆரூரில் சைவன் அணைந்தான் என் துணையாம் தலைவன் அணைந்தான் தரணியெல்லாம் உய்ய அணைந்தான் என்றோகை முரசம் சாற்றுவித்தார். மகிழ்ச்சி மிகுந்து வருவதனால் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் மன மகிழ்ச்சி மேலிட்டு என் ஐயனாகிய நம்பிகள் வந்து அணைந்தார், என்னை ஆட்கொள்ளும் பெருமை உடையவர் வந்து அணைந்தார், திருவாரூரில் மகிழ்ந்தருளும் சைவ பெருமகனார் வந்து அணைந்தார், என் துணைவராகிய தலைவர் வந்து அணைந்தார், உலகமெல்லாம் உய்யும் பொருட்டு இவ்வுலகில் வந்து அவதரித்தவராகிய நம்பிகள் வந்து அணைந்தார் என்று பலவாறும் எடுத்துச் சொல்லி உவகை முரசத்தை நகரமெங்கும் சாற்றும்படி செய்தார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.